மரத்தை வெட்டுறதுக்கு எனக்கு கேட்கணுமா இல்லையா? சொல்லு சொல்லு. மரத்தை அது யார் இடத்துல இருக்குது? வெட்ட சொன்னா நீ அடுத்த வீட்டு மரத்தை வெட்டுருவியா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன சொல்லுப்பா. இருப்பா அவர் உன் பேர் என்ன? என்ன ஊரு? மாத்தூரா? நீங்க என்ன ஊரு? எல்லாம் நீங்க எல்லாம் 4 பேருமா? இவங்க வந்து அனுமதி இல்லாம இங்க பாருங்க, ஒரு மரத்தை காம்பவுண்டு போட போறேன்னு சொன்னாங்க. சரி தென்னை மரம் இடிக்குதுன்னாங்க, இடிச்சா எடுத்துக்கன்னா இந்த மாமரம் வந்து உள்ளகிற மரத்தை வெட்டியிருக்காங்க பாரு. முண்டமாக வெட்டிட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. யாரை கேட்டு வெட்டினாங்க? இவங்க வீட்டோட ஓனர். இவங்க வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ஓவியா, புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு உள்ள வீட்டின் அருகே இருந்த தென்னை மற்றும் மாமரத்தை மரத்தோட உரிமையாளர் கேட்காமல் பின்வீட்டார் அனுமதி கேட்காமல் பின்வீட்டார் வந்து செல்வகுமார் என்பவர் மதில் சுவர் அமைக்க வேண்டி மாத்தூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான 4 பேர் கொண்ட மரம் வெட்டும் தொழிலாளர்கள் வைத்து தென்னை மற்றும் மாமரத்தினை 2ஆக வெட்டிவிட்டார். இதனை தென்னை மற்றும் மரம் வெட்ட உரிமையாளர் வந்து அந்த மரத்தை எதற்காக வெட்டினீர்கள், என்னுடைய பர்மிஷன் அதாவது அனுமதி இல்லாத எப்படி வெட்டினீர்கள் கேட்டதுக்கு தொழிலாளர்கள் வந்து அதாவது பக்கத்து அதாவது மதில் சுவர் கட்டுவதற்காக வெட்டியதாக கூறினார்கள். உடனடியாக நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது சம்பந்தமாக புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தாரு. இந்நிலையில் வந்து உரிமையாளர் வந்து வெட்டிய நபர்கள் வந்து தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று போன் மூலியமாக கேட்டுள்ளனர். அதற்கு அவர் வந்து என்னிடம் நீங்கள் பேச தேவையில்லை, நீங்கள் வந்து மரத்திடம் போயிட்டு மன்னிப்பு கேளுங்கள், அதாவது சோப்பு காரணம் போட்டு மன்னிப்பு கேளுங்கள் என்று கேட்ட பிறகு அதை வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புங்கள், அப்பதான் வந்து நான் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க மாட்டேன்னு சொன்னது அடிப்படையில் வந்து அவர்கள் 4 பேரும் மரத்தின் அதாவது தென்னை மரம் வெட்டப்பட்ட இடத்துல வந்து தோப்பு காரணம் போட்டு என்னை மன்னித்து விடுன்னு சொல்லி அந்த வீடியோவை எடுத்து அந்த உரிமையாளருக்கு அனுப்பிய பிறகு அவர் வந்து புகார் அளிக்கவில்லை. இது வந்து புதுச்சேரியில இருந்து பரபரப்பு ஏற்படுத்தினாலும் ஒரு விழிப்புணர்வு, அதாவது மரத்தை வெட்டக்கூடாது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வாகவும் கருதப்படுகிறது. ஓவியா.